அனைவருக்கும் வணக்கம். A very good afternoon to all gathered here for the press meet by Kaveri Hospital, Vadapalani for the launch of Family Clinic. Without much ado, I invite Dr. Purna Chandran, Medical Administrator, Kaveri Hospital. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடன் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். இன்றைய நிகழ்வு என்னவென்று கேட்டார்கள். குடும்ப நல மருத்துவர், குடும்ப நல மருத்துவர்ங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தபோது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு முதுவலி இருந்தது. போனோடனே எங்கள் அப்பா கிட்ட கேட்பாரு, எப்படி இருக்காங்க, முதுவலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாரு. எல்லா கண்டிஷனுமே அவருக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஜில் நாங்கள் ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கன்சல்டேஷன் எடுக்கும்போதோ இல்லை ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கும்போதோ அவர் சொன்னால் தான் பார்ப்போம், நாங்களாக போய் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி அவர் அந்த சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லா கைட் பண்ணுவார். அவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அதனால் இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. என்னென்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடும்ப நல மருத்துவர் அப்படிங்கிறத அந்த கனெக்ஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. எங்களுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் சார் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்க்கணுங்கிற ஒரு இது பர்சன். ஸோ இன்னைக்கு விழாவுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காவேரி சார்பாக குடும்ப நல மருத்துவர் டிபார்ட்மெண்ட்டை தூக்குறோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான இது. Can we have a big round of applause? Kaveri Group of Hospitals to present a memento to our chief guest, Dr. Kalanidhi. Kaveri Hospital, Vadapalani. So we will have the launch ceremony now, for which I invite all the dignitaries on stage to come forward to launch the Family Clinic by Kaveri Hospital, Vadapalani. ஸோ அதே கான்செப்ட் தான். ஆனால் இது எப்படி இந்த இனிஷியேட்டிவ் எப்படி வந்ததுன்னு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இஷ்டப்படுறேன். ஸோ 2020 ஆக்சுவலி வென் ஐ ஜாயின் காவேரி ஆல்மோஸ்ட் இப்போ 10 இயர்ஸாக இருக்கேன். ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்ட் எப்போவுமே எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் டாக்டர் அரவிந்தன் சாருக்கு எப்போவுமே இட் வாஸ் தேர் இன் இஸ் மைண்ட். பட் 2020 கோவிட் ஆரம்பிக்கும் போதும் ஒன் டே ஹி கால்ட் மீ அண்ட் டோல்ட் மீ, கவிதா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட் எப்படி போக போடுறது கூட நமக்கு தெரியாது. இதனால எவ்ரிபடி இஸ் கெட்டிங் ஸ்கேர்ட் டு கம் டு த ஹாஸ்பிட்டல். எவ்ரிவேர் தேர் இஸ் இன்ஃபெக்ஷன். இதனால சாதாரணமாக ஒரு வயிற்று வலியோ, ஒரு அப்பெண்டிசைட்டிஸோ, ஒரு வாந்தியோ, வேற ஏதாவது தொந்தரவு இருந்தால் கூட அவங்க ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு பயப்படுறாங்க. இதுவே ஒரு நெஞ்சு வலி இருந்தால் கூட அவங்க வரத்துக்கு பயப்படுறாங்க. இதுக்காக ஐ வாண்ட் டு செட் அப் திஸ் ஃபேமிலி ஹெல்த் சென்டர். இந்த ஃபேமிலி ஹெல்த் சென்டர்ல ஃபேமிலி பிசிஷியன்ஸா, ஒரு குடும்ப நல மருத்துவரா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்றது பார்த்து அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஐ திங்க் அதுக்கே ஐ திங்க் வி ஷுட் ரியலி கிவ் ஹிம் a big அருமை நண்பர் திரு கலாநிதி வீராசாமி எம்பி அவர்கள், அவரை பாசமாக நான் எப்போதும் கலாம் தான் சொல்லுவேன். நான் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் be our chief guest. Thank you. So Dr. Kavitha and Dr. Purnachandran சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆர் ஃபேமிலி கிளினிக் கான்செப்ட் ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அதோட ரெலவன்ஸ் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு அக்யூட் ஹார்ட் அட்டாக் இருக்குது, ஸ்ட்ரோக் இருக்குது, இல்லை காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணணும், இல்லை நீ ரீப்ளேஸ்மெண்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி பண்ணணும், ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்படி தான் மல்டி ஸ்பெஷாலிட்டியோட ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு அப்ஜெக்டிவ். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஃபேமிலி கிளினிக், ஃபேமிலி ஃபிசிஷியன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது எனக்கு நான் ஒரு 15 இயர்ஸ் நான் யூகேல ட்ரெயின் பண்ணேன். அப்பயே அந்த கான்செப்ட் இருந்தது. ஃபேமிலி ஃபிசிஷியன் as well as ஜீரியாட்ரிக் ஃபிசிஷியன், முதியோர்களுக்கான மருத்துவமும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கணுங்கிறது. இந்தியா வந்ததுக்கப்புறம் பர்டிகுலர்லி கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா கோவிடில் பேஷண்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும், லங் ப்ராப்ளம் இருக்கும், ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கும். எல்லாரும் பார்த்துட்டு போயிடுவாங்க.
பட் அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து டாக்டர் எனக்கு ஒரு டாக்டர் வேணும் எனக்கு அடுத்து நான் ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறப்ப அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்ட் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்கு ஒரு ரெலவென்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஆலோபேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஃபேமிலி கிளினிக் வித்தின் த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ் அது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து கேட்குறோம், அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து சரி நீங்கள் போன வருஷம் வந்தீங்க இந்த ப்ராப்ளம் அப்படி தான் நிறைய பேசுகிறோம். பட் ஃபேமிலி ஃபிசிஷியன் என்னன்னா இன்னும் தி கோ பியாண்ட் தட். வந்தீங்க இப்போ எப்படி உங்கள் சன் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு படிக்க போனாரு, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா, உங்கள் பொண்ணு காலேஜ் படிக்க போகிறாங்களே, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, இதெல்லாம் தான் கனெக்ட். ஸோ நவடேஸ் இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து நிறைய பப்ளிக்கு ஒரு பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஒரு கனெக்ட் டு த ஃபேமிலி ஃபிசிஷியன் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அது வந்து so many people have asked me டாக்டர் ஃபேமிலி ஃபிசிஷியன் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்ட் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் வெஸ்டர்ன் வேர்ல்ட். In Vadapalli also, we want to launch this family clinics which will be run from 8 to 8 at a very very affordable cost. அதனால any problem ஒரு ஃபேமிலி ஃபிஷியன் அவங்க என்ன பார்ப்பாங்க, உங்களுக்கு கைனி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து ஞாபக மருந்தியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஃபேமிலி ஃபிஷியன்ஸ் வந்து கேன் டேக் கேர். காவேரி மருத்துவமனையில் இந்த சிறப்பான ஒரு திட்டமான இந்த ஃபேமிலி கிளினிக், ஒரு குடும்பத்திற்கான ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படின்ற இந்த கிளினிக் ஆரம்பிக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த காவேரி குடும்பத்தின் தலைவர் டாக்டர் அரவிந்தன் அவர்களுக்கும், டாக்டர் பூர்ணச்சந்திரன் மற்றும் டாக்டர் கவிதா, டாக்டர் சுஜாதா, டாக்டர் சாந்தி, டாக்டர் வைபவ் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடகவியலாளர்கள், இங்கே இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்து ஒரு தாமதமாக வந்ததற்கு ஒரு மன்னிப்பை, இருந்தாலும் இது பொறுமையாக இருந்து இந்த வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. நம்ம வெயிட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்றது. ஸோ ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். அண்ட் இந்த ஃபேமிலி கிளினிக் அப்படின்ற அந்த கான்செப்ட் அப்படின்றது வந்து இப்போ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க எந்த அளவுக்கு இந்த ரெலவென்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் பிறந்தது வந்து 1969. 1960களெல்லாம் வந்து ஃபேமிலி டாக்டர் அப்படின்றது தான் இருப்பாங்க. அப்போல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதே இருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு ஃபேமிலி டாக்டராக இருந்தவர் வந்து டாக்டர் கலாநிதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஃபிசிஷியன் அண்ட் அவர் வந்து புருஷவாக்கத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். ஒரு சின்ன கிளினிக் தான் இருக்கும். அப்போல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து நான் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று நான் பிறந்த பொழுதே அவர் எங்கள் ஃபேமிலி டாக்டராக இருக்கிறப்போ அவர் பேரை வைத்து தான் எனக்கு கலாநிதி அப்படின்றதே பேரை வைத்தார். ஸோ பிறகு அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் போனார். அதைத் தொடர்ந்து நானும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். ஆனால் இதில் வந்து என்ன அதாவது அந்த காலகட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு குழந்தை நல மருத்துவர்ன்றது ரொம்ப ரேராக எங்கேயாவது இருப்பாங்க. அப்போ டாக்டர் தேசாய் அப்படின்னு கூட ஒரு டாக்டர் இருப்பார். பட் இருந்தாலும் நாங்கள் முதல்ல போய் பார்க்குறதுன்றது வந்து டாக்டர் கலாநிதி அவருடைய கிளினிக்கில் தான் போய் பார்ப்போம். ஸோ அவர் வந்து தேவைப்பட்டால் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை போய் பார்க்கணுமா, இல்லாட்டி ஒரு பீடியாட்ரிஷனை போய் பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ரெஃபர் செய்வார். இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்றது வந்து டாக்டர் கவிதா அருமையாக சொன்னாங்க. அதாவது ஒரே பிரச்சனைக்காக நீங்கள் வந்து ஒரு 4-5 டாக்டரை போய் பார்க்குறப்போ, அதாவது வெவ்வேறு பிரச்சனை எப்படி அந்த பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்த்துருக்கேன். நான் அதாவது ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போனால் அவங்க ஏதாவது ஈகோஸ்பிரின்னு கொடுத்துட்டு கூட பேன் 14 கொடுப்பாங்க. ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்ட போனால் அவங்க வந்து வலிக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு பேன் 40 அப்படின்னு போடுவாங்க. ஒரே பேஷண்ட்டு 4 விதமான அந்த மாத்திரைகளை வெவ்வேறு பிராண்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக இதை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்பட முடியும். அதே போல் வந்து ஃபேமிலி கிளினிக் அப்படின்றது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஐ வுட் ஆல்சோ மேக் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு சிறிய கோரிக்கை. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாதிரி நீங்கள் வந்து இன் அண்ட் அரௌண்ட் திஸ் பிளேஸ், அதாவது உங்களுடைய மெயின் மருத்துவமனையை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர். ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஃபீவருக்காக அது மாதிரிலாம் வந்து பார்க்குறப்போ உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ், அதாவது காரை வந்து பார்க் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்குறதுன்றதை விட ஒரு தனியாக ஒரு கிளினிக் வச்சுட்டு அங்கே வந்து இஃப் யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைமிங்கில் வந்து ஒரு ஃபிசிஷியன் அண்ட் ஜியாட்ரிஷியன் அண்ட் பீடியாட்ரிக், பேசிக்லி தீஸ் டூ. ஐ திங்க் அந்த மாதிரி செய்தால் அது வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கும் மக்களுக்கும் அது வந்து ஒரு பெரும் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது வந்து இட் வில் பி சம்திங் வேர் உங்களுக்கு ஃபீடர்ஸ் மாதிரி அங்கே வந்து பேஷண்ட்ஸ் ஆல்சோ கேன் பி brought to your hospital. No, this is something which I used to think when I was running a hospital which I have closed down, I mean, of course. சொன்ன மாதிரி அந்த
மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை வெளியே வேணுங்கிறதுக்காக நான் என்னோட பேச்சில் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த போரூரில் இங்கே 5 கிலோமீட்டர்ஸில் வந்து காவேரி ஃபேமிலி கிளினிக் ஆரம்பிக்கிறோம். அதுதான் காவேரி ஹாஸ்பிட்டலோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிளினிக் அவுட் சைட் அவர் ஹாஸ்பிட்டல். ஸோ அது வந்து இங்கே பக்கத்தில் நேபர்ஹுட்டில் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த ஃபேமிலி கிளினிக் கான்செப்டை வந்து நம்ம சென்னை ஃபுல்லாக காவேரி ஃபேமிலி கிளினிக்ஸ்ங்கிறது சென்னை ஃபுல்லாக எவ்ரி ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன செட்டப்பில் ஸோ அஃபோர்டபிலிட்டி வராங்க பார்க்குறாங்க, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், ஒரு லேப் டெஸ்ட் வேணும்னா, அப்புறம் ப்ளஸ் வந்து மெடிக்கேஷன் அது பண்ணலான்னு அந்த இனிஷியேட்டிவையும் இன்னைக்கு அதையும் லான்ச் பண்ணுறோம். இன்னொரு வந்து கலாசார் அவங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் ஆலோபட்டில் இருக்கப்ப ஃபர்ஸ்ட் டே நம்ம மீட் பண்ணப்போ அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர்ல தான் மேசிவ் ஒரு 6 to 8 hours சர்ஜரி அது பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிக்கப்போ தான் மீட் பண்ணேன். பட் வி ஆர் மிஸ்ஸிங் ஹிம் அஸ் எ டாக்டர் நவ்.